முன்னொரு காலத்தில் உலகம் 2 பகுதிகளாக பிரிந்திருந்தது. ஒன்று மனிதர்கள் வாழும் பூமி, இன்னொன்று தேவர்கள் வாழும் தேவலோகம். இந்த 2 உலகங்களுக்கும் நடுவே ஒரு மாயாஜால கோடு இருந்தது. அதை யாரும் கடக்க முடியாது. ஒரு அழகிய கிராமத்தில் சிற்பக்கலையில் தலை சிறந்து விளங்கிய ஆதிவர்மன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் உருவாக்கிய ஒவ்வொரு சிற்பமும் உயிரோட்டத்துடன் இருக்கும். ஒரு நாள் அவன் காற்றிற்குள் சென்றபோது ஒரு அரிய சந்தன மரத்தை கண்டான். அந்த மரத்திலிருந்து ஒரு பெண்ணின் உருவத்தை செதுக்க தொடங்கினான். அவனது ஒளியின் ஒவ்வொரு செதுக்கும் போதும் அவனது இதயத்தின் அன்பு வெளிப்பட்டது. அந்த சிலை அவ்வளவு அழகாக இருந்தது. அவனும் அதற்கு வானதி என்று பெயரிட்டான். அன்று அந்த இரவில் வானில் மின்னல் ஒன்று அந்த சிலையை தாக்கியது. ஒரு நொடியில் அந்த சிலை ஒரு அழகான பெண்ணாக உயிர் பெற்றது. அவள் வானில் இருந்து மின்னல் வழியே வந்த தேவதையாக மின்னினாள். அவள் பேரழகின் ஒளியும் நறுமணமும் அந்த வனமெங்கும் பரவியது. அவளை கண்டதும் ஆதிவர்மன் பிரமித்து போனான். அவளது அழகை கண்டு மயங்கினான். அந்த தேவதையும் இவனது ஒளியின் ஒவ்வொரு செதுக்கலையும் அன்பின் உணர்ந்தவளாய் ஆதிவர்மனை காதலுடன் பார்த்தாள். இருவரும் கண்களாலே பேசிக்கொண்டு காதல் வயப்பட்டனர். அன்று முதல் இருவரும் அவளின் தேவலோகத்தின் கதைகளையும் அவன் பூமியின் அழகும் பரஸ்பர பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் காதல் ஒரு அழகிய கவிதையாக மலர்ந்தது. ஆனால் அவர்களின் காதல் ஒரு தடை செய்யப்பட்ட காதலாக இருந்தது. ஏனென்றால் தேவலோகத்தின் தலைவன் இந்திரஜித் மனிதனும் தேவதையும் இணைவது உலகத்தின் விதியை மீறுவது என்று கருதினான். அவன் கோபம் கொண்டு அந்த கிராமத்தின் மீது வறட்சியை ஏவினான். நதிகள் வறண்டு போயின, பயிர்கள் கருகின. தன் கிராமத்தின் நிலையை கண்ட ஆதிவர்மன் ஒரு முடிவெடுத்தான். இந்திரஜித்தை சமாதானப்படுத்த ஒரே வழி தெய்வீகமான ஞானத்தாமரையின் தேனை தேவலோகத்தின் அரசனுக்கு பரிசாக அளிப்பதுதான். ஆதிவர்மன் அந்த தேனை கொண்டு வர ஞானத்தாமரை தேடிச் சென்றான். வழியெல்லாம் பயங்கரமான அரக்கர்களையும் மாயாஜால சக்திகளையும் எதிர்கொண்டான். அந்த ஞானத்தாமரை ஒரு நாகத்தால் காக்கப்பட்டு வந்தது. அந்த நாகம், இந்த தேன் வேணும் என்றால் உன் கலையையும் உன் சிற்பம் செய்யும் திறனையும் எனக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஆதிவர்மன் தனது கலையை தியாகம் செய்ய ஒப்புக்கொண்டான். அவனுக்கு வானதியின் அன்புதான் உலகின் தலை சிறந்த கலைப்படைப்பு என்று நினைத்தான். அவனது தியாகத்தை கண்ட நாகம் மனமிறங்கி ஞானத்தாமரையின் தேனை அவனுக்கு அளித்தது. ஆதிவர்மனும் கிராமத்திற்கு திரும்பி வானதியுடன் தேனை அர்ப்பணித்து சடங்குகளை இந்திரஜித் நோக்கி செய்தனர். இவர்களின் தியாகமும் அன்பும் வானத்தை தொட்டது. இந்திரஜித் அவர்களின் தூய அன்பை கண்டு அவர்களின் காதலை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தான். அன்று முதல் ஆதிவர்மனை 2 உலகங்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக கருதினான். இருவரும் அன்று முதல் ஆதிவர்மனும் வானதியும் மகிழ்ச்சியாக அந்த கிராமத்தில் வாழ்ந்தனர்.